மீட்பெரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டாராம். இந்த அற்பம் என்பதற்கு இழிவாய் நடத்தப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது, தள்ளப்படுகிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கூட குடும்ப பின்னணி சரியா இல்ல, நாங்கள் அழகா இல்ல, படிப்பு எனக்கு இல்ல, அல்லது என் சரீரத்துல ஏதோ ஒரு ஊனம், அதனால மற்றவர்கள் எங்களை அற்பமா நடத்துகிறார்களே, இழிவா நடத்துகிறார்கள் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு. உங்களை இழிவாய் நடத்துகிறதையும் அற்பமாய் நடத்துகிறதையும் கர்த்தர் பார்க்கிறாங்க. லேயாளை அப்படி கர்த்தர் கண்டதுனால தான் மூத்த குமாரன் ரூபன், அதாவது 12 கோத்திரத்துல முதல்வன் ரூபனை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் சிமியோனை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் லேவி கோத்திரத்தை கொடுக்கிறாருங்க. லேவியை கொடுக்கிறார். இந்த லேவி கோத்திரத்துலதான் ஆண்டவர் ஆசாரி பட்டத்தை மோசே மூலமா கொடுக்கிறாங்க. இவங்க தான் இந்த லேவி கோத்திரம் தான் கர்த்தரின் பட்சத்துல நிற்கிறவர்கள். மாத்திரமல்ல, இந்த லேயாளுக்கு ஆண்டவர் யூதா என்கிற ஒரு பிள்ளையை தருகிறார். யூதா என்று சொன்னால் துதி என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிடத்துல சண்டை போட போகும்போது தேவன் இடத்துல யார் முந்தி போகணும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தரே சொல்றார், யூதா முந்தி எழுந்து போக கடவுள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த யூதா கோத்திரம் தான் ஆட்சி செய்கிற கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துல தான் தாவீது ராஜாவும் வந்தார். அது மாத்திரமல்ல, நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவோ யூத ராஜ சிங்கமாய் இந்த யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார். ஆகவே என்னை அற்பமா நினைக்கிறார்களே, நினைக்காதீங்க. பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலிருந்தோ கர்த்தர் உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக, உங்க குடும்பத்தார் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். அநேகரை இயேசு சென்றடைவார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களையும் அற்பமாய் இழிவாய் நடத்தப்படுகிறவர்களையும் நீர் கண்டு அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில இந்த செய்தியை கேட்கிற காண்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீ தைரியப்படுத்தி பலப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் யாரையும் இழிவாய் நடத்துகிறது இல்ல, யாரையும் அற்பமாய் எண்ணுகிறது இல்ல, எல்லாரையும் சமமாய் படைத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். காண்கிற கேட்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.